அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மக்கள் பக்தி அப்படிங்கிறத எப்படி காண்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடலோடைய விளக்கமாகவே அமைஞ்சிருக்கும். சிவபெருமானை இப்போ துயில் எழுப்பணும். அப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த அதிகால பொழுதில் யாரெல்லாம் எழுந்து என்ன பண்ணுறா, வீணை கலைஞர்கள் எழுந்துட்டாங்க, யாழ் வாசிப்பவர்கள் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இசையை மீட்டியபடி ஒரு புறம் சிவபெருமானோட பக்தியில் லயித்து இருக்காங்களாம். அடுத்தது வேதங்கள், ரிக்வேதம் உட்பட பல வேதங்களை உன்னிட்டம் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாடல்கள், தமிழ் தோத்திர பாடல்கள் பாடுறவங்களும் ஒரு பக்கம் ஒன்னோட சிறப்பை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. இசையும் வந்துடுச்சுங்க, பாடலும் வந்துடுச்சுங்க. அப்போ இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, நமசிவாய நமசிவாயன்னு உன்னுடைய நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளோட பக்தர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இது மட்டும்தான் அப்படின்னா இல்லையா, வணங்குவோரும் எப்படின்னா சிவபெருமானை கண்ணால் பார்க்குறாங்களாம். ஏன்னா நமக்கு பிடிச்சபடி பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே. இசை தெரிந்தவங்க இசையாலையும், பாடல் தெரிந்தவங்க பாடலால், எதுவுமே தெரியலனாலும் இறைவன் நாமம் நமசிவாயன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல முடியலனாலும் அவரை பார்த்து வணங்கி கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பரமாக இருக்காங்க. இது மட்டும்தானான்னு பார்த்தா தலையில் கை கூப்பி நீயே சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களும் காத்துட்டு இருக்காங்க. இவங்க பக்திக்கு முன்னாடி எல்லாம் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறான்னா, இப்பேற்பட்டவர்கள் இப்படியெல்லாம் பக்தி பண்ணுறாங்களே சிவபிரானே, இவங்க பக்திக்கு முன்னாடி என்னோட பக்தியெல்லாம் மிக சாதாரணமானது. எனது இறைவனேன்றார் சிவபெருமான. எனது இறைவனே, அப்படிப்பட்ட எண்ணெய் ரொம்ப சாதாரணமான பக்தன் தான் நான். அப்படிப்பட்ட எண்ணெய் நீ ஆட்கொள்ளணும், அதனால் நீ பள்ளியிலிருந்து துயில் எழுந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பள்ளி அறை அப்படிங்கிறது இறைவனுக்கு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்காம். பள்ளி அறை என்றால் அதுக்கு விழிப்புக்குரிய இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மாணவர்கள், நம்ம இப்போ ஸ்கூலுன்னு சொல்கிறோம், பள்ளிக்கூடம். அப்போ கல்வியில் விழிப்போடு எப்போவுமே மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பெயர் வந்திருக்கு. அப்போ எங்கேயும் இறைவனுக்கு பள்ளி அறைனா பக்தியில் எப்போவுமே விழிப்பு நிலையில் இருந்தால் இறைவனோட திருப்பாதத்தை சரணடையலாமா. அதனால தான் அந்த இடத்துக்கு அந்த பெயர் வச்சுருக்காங்க. நாமும் தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம். நன்றி.